அதாவது மக்கள் என்ன பண்ணிடுவாங்க, மனிதர்கள் வந்து சுபாவம் எப்படி இருக்கும் அப்படின்னா ஜென்ரலாகவே நியாயப்படுத்திடுவாங்க, தவறுகளை நியாயப்படுத்திடுவாங்க. நியாயப்படுத்துதல் என்பது வேறு, இருக்கிற நியாயத்தை சொல்லுவது என்பது வேறு, நீதி நியாயத்தை பேசுவது என்பது இருக்கிற நியாயத்தை சொல்வது. நியாயப்படுத்துதல் என்பது தவறுகளை நியாயப்படுத்துதல், ரெண்டுத்துக்கு வித்தியாசம் இருக்குது. அப்போ உதாரணத்துக்கு எந்த ஓட்டு காசு வாங்குறாங்க, அந்த ஓட்டு காசு வாங்குற விஷயத்தை எடுத்துங்களேன். நம்ம கேட்டு பார்ப்போம், இதில் பேசும்போது கான்வர்சேஷனில் உரையாடலில் பேசும்பொழுது அவங்க என்ன சொல்லி பார்த்துருப்போம் அப்படின்னா, டிவியிலையோ இல்லை வந்து பேட்டிகள்லையோ மக்களுக்கும் பேட்டி எடுக்கும், மக்கள் மத்தியில் பேட்டி எடுக்கும்போது இப்போ சொல்கிறத பார்த்துருப்போம், கேள்விப்பட்டிருப்போம். என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அது அவங்களுடைய உரிமை தொகை, உரிமை சுதந்திரம், அவங்க பணத்தை திரும்பி அவங்களுக்கே அரசாங்கம் கொடுக்குது, அதனால் வாங்கிக்கலாம், தவறு இல்லை அப்படின்னு பேசுகிறத நம்ம பார்த்துருப்போம். ஆனால் இன்னும் அது வந்து ஆழமான யோசனை இல்லாமல் இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் அதோட அர்த்தம். அதோடைய காட்சி அதுதான் தெரியுது. ஏன் அப்படி பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க சரியாக யோசிக்கலை அப்படிங்கிறது தான். என்ன யோசிக்கணும் அப்படின்னா, அதாவது உதாரணத்துக்கு சொல்லப்போனால், ஒரு குடும்பம் ஊருக்கு போயிட்டாங்க, ஏதோ ஒரு விஷயம் வெளியூர் போயிட்டாங்க, திருடன் வந்து வீட்டில் திருடிடுறான். திருடினதுக்கப்புறம் அதே பணத்தை எடுத்து அவங்க கிட்ட அடுத்த நாள் கொடுத்தா எப்படி இருக்கும்? அது சோஷியல் சர்வீஸா? அது சமூக சேவையா? அது நன்மையா? இல்லை. அவங்க பணத்தை எடுத்து அவனுக்கு கொடுக்குறான். உதாரணத்துக்கு இன்கம் டேக்ஸு, தண்ணி பில்லு, கரண்ட் பில்லு, ரோட் டேக்ஸு, எல்லாத்துலேயும் என்ன பண்ணுறான், அதை வந்து முறைப்படுத்தி ஸ்ட்ரீம்லைன் பண்ணி அதை வந்து லீகலைஸ் பண்ணி செய்யாமல், அதை வந்து அவன் பதுக்கி மக்களுக்கு சரி வர செய்யாமல், ரோடு சரியாக போடாமல் எல்லாத்தையும் என்ன பண்ணுறான், பதுக்கி பிளாக் மணியாக வச்சுருக்கிறான். அதை கொண்டாந்து கொடுக்குறான். நமக்கு செய்ய வேண்டிய சேவைகளை செய்யாமல் அதை திருப்பி கொண்டாந்து கொடுக்குறான். அது எப்படி நியாயமான பணமாக இருக்க முடியும்? நியாயமான பணத்தில் நம்மளுடைய பங்கு இல்லாதப்போ அப்போ பார்ட்னர்ஸ் இன் கிரைம்னு ஆயிடுது இல்லையா? குற்றவாளிக்கு துணை போகிற மாதிரி ஆயிடுது இல்லையா? அப்படியும் பண்ணக்கூடாது. அடுத்தது என்ன, இன்னொன்று, லஞ்ச பணம் வாங்கக்கூடாதுங்கிறது ரூலு, சட்டம் இல்லையா? லஞ்சத்தை அப்போ அவன் லஞ்சத்தை கொடுத்து ஓட்டை வாங்கணும்னு நினைக்கிறான். அப்போ லஞ்சம் வாங்குறதும் தப்பு தானே? லஞ்சம் கொடுக்குறதும் தப்பு, லஞ்சம் வாங்குறதும் தப்பு. அப்போ என்ன புத்தி கூர்மையில் நம்ம நடந்துக்கிறோம், யோசிக்கிறோம்? அதில் என்னென்ன மோட்டிவ்ஸ் இருக்குது? ஒரு கொடுப்பதிலையோ ஒரு வாங்குவதில் என்ன மோட்டிவ் இருக்குது? அதில் என்ன வந்து நியாயம் இருக்கா, அநியாயம் இருக்கா அப்படிங்கிற ஒரு பகுத்தறியாமல் அப்படியே வந்து அதை வந்து மேலோட்டமாக பார்த்து வாங்குவது, அதை நியாயப்படுத்துவது எவ்வளோ பெரிய தவறு. அப்போ மக்களுக்குன்னு ஒரு நீதி இருக்குன்னு நம்ம நம்புறதே தவறு. மக்களுக்குன்னு நீதிலாம் இல்லை, கடவுளுடைய நீதி இருந்து கடவுளுடைய சாயலில் படைக்கப்பட்ட நாம் மனிதர்களாக படைக்கப்பட்டோங்கிற உணர்வோடு இருக்கிறவங்க தான் கடவுளுடைய சாயலில் கடவுளுடைய நீதியில் நடந்து கொள்ள முடியும். வெகு சிலரால் தான் அப்படி நடந்து கொள்ள முடிகிறது. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, அப்படி நம்ம நடைமுறை வாழ்க்கையில் பார்க்குறோம். கிறிஸ்தவர்கள் ஒட்டுமொத்த மனித குலத்துக்கே சொல்கிறேன், என்ன பண்ணணும் அப்படின்னா, கடவுளுடைய சாயலில் படைக்கப்பட்டனா பைபிளில் சொல்லப்பட்டபடி அவருடைய சுபாவத்தில் இருக்கும் பொழுது தான் எது சரி, எது தவறு, எது நியாயம், எது அநீதி, எது அநியாயம், எது சரி, எது தவறு அப்படிங்கிற ஒரு புரிதலே ஏற்படுது. அந்த ஒரு ஷார்ப்னஸ் ஆஃப் மைண்டு, புத்தி கூர்மை நமக்கு இருக்க முடிகிறது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அவரோட நம்ம வந்து இணைந்து இருக்கும் பொழுது தான். உதாரணத்துக்கு மெக்சிகோவில் என்ன பண்ணுறான், மெக்சிகன்ஸ் என்ன பண்ணுறாங்க, மெக்சிகோ நாட்டில் 2 நாளைக்கு முன்னாடி செய்தி, கஞ்சா விற்பனையை வந்து சட்டமாக்கணும், கஞ்சா அடிக்கிறத சட்டமாக்கணுங்கிறான். அதுக்கு போராடுறான். அப்போ என்ன நீதி இருக்குது மக்கள்கிட்ட? அப்போ நாடு என்ன கேடு கெட்டு போகுமா, போகாதா? அப்போ அநேக நாடுகள் என்ன பண்ணுவான், அப்புறம் சிகரெட்டை வந்து சிகரெட்டு தண்ணியை வந்து சட்டப்படுத்துங்க, சட்டமயமாக்குங்க அப்படிமா, பப்ளிக்ல எல்லாம் பண்ணலாம்னு சொல்லுவான். ப்ராஸ்டிடியூஷன் வந்து சட்டமயக்குங்க அப்படிமா. எல்லாம் லீகலைஸ் பண்ணிட்டு போனால் இப்போ மனித குலத்துக்கும் மிருகத்துக்கும் என்ன வித்தியாசம் இருக்க போகுது? அப்படி இல்லை. கடவுளுடைய சாயலில் படைக்கப்பட்ட ஒரே இனம் மனித இனம் தான், மனித குலம். அப்படி இருக்கும் பொழுது நம்மளுடைய டிக்னிட்டி, மொராலிட்டி, டிசிப்ளின், மாரல்ஸ் வந்து நம்ம வேல்யூஸ் ஆஃப் லைஃப்பை வந்து நம்ம என்ன பண்ணணும், வேல்யூ பண்ணணும். அதை வந்து நம்ம பத்திரமா பாதுகாத்துக்கணும். அப்போ தான் அரசியல்வாதிகளோ அதிகாரிகளோ மக்களை கண்டு ஒரு மரியாதையாக நடத்துவாங்க. அவங்க செய்ய வேண்டியதை செய்யணும், இல்லாட்டி தோக்கடிச்சிருவாங்க, செஞ்சாதான் ஜெயிக்க வைப்பாங்க. அப்போது அந்த ஓட்டு வித்தியாசங்கள் எல்லாமே ஏன் வந்து ஏற்ற இறக்கமாக இருக்குது அப்படின்னா, மக்களுக்கு வந்து வேறு ஆல்டர்னேட் தேடி போயிடுவாங்களோ அப்படிங்கிற பயம் அவனுக்கு வரும், அரசியல் கட்சிகளை பொலிட்டிக்கலி ஸ்பீக்கிங். அப்போது அப்படி ஒரு ஜாக்கிரதை உணர்வு கொடுக்கக்கூடிய மக்களாக நாம் இருக்க வேணும். மக்களுடைய நீதி எப்படி, கடவுளுடைய நீதியோடு மக்களுடைய நீதி இருந்தால், இணைந்திருந்தால் மட்டும்தான் கடவுளுடைய நீதி மட்டும்தான் மக்களுடைய நீதியாக இருக்க முடியும். மக்களுக்குன்னு தனியாக நீதி இல்லை. கடவுளுடைய சாயலை படைக்கப்பட்டதுனால நமக்கு நீதின்னு இருக்குது. அதனால மிருகத்திலிருந்து வேறுபட்டு இருக்கிறோம் இல்லையா? அப்போ அந்த வித்தியாசம் நம்ம வந்து தொடர்ந்து நம்ம டெய்லியும் புரிஞ்சுக்க வேண்டியதே, உணர வேண்டிய விஷயங்களாக இருக்குது. அப்படிங்கும்போது மக்களுடைய நீதின்னு நம்பி ஏமாந்தவங்க அநேகர் வாழ்க்கையில். அதனால மக்களுக்குன்னு நீதியை நம்பிட்டு போயிட்டு இருந்தோம் அப்படின்னா அது வந்து அப்படி செயல்படாது. கடவுளுடைய நீதி, அப்ஜெக்டிவ் மாரல்லாம் ஒரு பொதுவான சட்டம், கடவுள் நியமித்த சட்டம்ங்கிறது நம்ம மனதில், நம்முடைய உள்ளத்தில், நம்முடைய வாழ்க்கையில் உணர்ந்திருக்கும் போது செயல்படுத்தும் போது தான் அது சரியான உருப்படுகின்ற ஒரு விஷயமாக, உணர்வுள்ள விஷயமாக, பகுத்தறிவுள்ள விஷயமாக மனிதர்களாக நம்ம வாழ முடியும். எது சரி, எது தவறு அப்படிங்கிற பகுத்தறிவு அப்போ தான் இருக்கும். அதில் தான் நம்ம என்ன பண்ண முடியும், வாழ்க்கையை சரியாக நம்ம என்ன பண்ண முடியும்,
கஷ்டங்கள் துன்பங்கள் எல்லாம் இருக்கலாம் நீதிமான்களுக்கு. ஆனால் கடவுள் அது எல்லாவற்றிலும் நின்று விடுவிப்பார். அநியாயக்காரங்களுக்கு அப்படி கிடையாது. அவமானமும் நிந்தையும் பட்கடிப்பும் தான் மிச்சமாகும். நல்லா வாழ்கிற மாதிரி தெரியும் வெளியரங்கமாக பார்க்கும்போது. ஆனால் உள்ளரங்கத்தில் அப்படி இருக்க மாட்டான். அவனுக்கு ஏகப்பட்ட தலைவலி இருக்கும். அவனுக்கு எப்படா வந்து ரெய்டு வருவாங்கன்னு பயந்துட்டு கிடப்பான். சுதந்திரமாக அவனால் இருக்க முடியாது. கடவுளை சாயலை படைக்கப்பட்டும் அந்த சாயலை கெடுத்து போட்டவங்க என்ன பண்ணுவாங்க? குற்ற உணர்வுலேயே வாழுவாங்க. நம்ம அப்படி இருக்கக்கூடாது. குற்றுணர்வு இல்லாதவர்களாக, குற்றுணர்வு ஏற்படுத்தக்கூடியவர்களாக நாம் இல்லாமல், குற்ற உணர்வு இல்லாதவர்களாக, நமக்கு நாமே ஆப்பு வச்சுக்காதவர்களாக, நமக்கு நாமே குற்ற உணர்வு ஏற்படுத்தி கொள்ளாதவர்களாக, அடுத்தவர்களுக்கு விடுதலையை அறிவிக்கிறவர்களாக, புத்தி கூர்மையை நாம் என்ன பண்ண முடியும்? பகிர்கிறவர்களாக, குடும்பத்தில், சமுதாயத்தில், நண்பர்கள் மத்தியில், உறவினர் மத்தியில் நம்மளுடைய கடவுளுடைய நீதி வெளிப்படணும். கர்த்தருக்கு முன்பாகவும் மனிதர்களுக்கு முன்பாகவும் சாட்சிகளாக இருங்கள்னு பைபிள் வசனம் சொல்லுது. அதனால தவறுகளை நியாயப்படுத்தக்கூடாது. இருக்கிற நீதி நியாயத்தை சொல்லணும். அது நியாயமாக சொல்லணும், நீதியாக சொல்லணும். நியாயத்தில் வந்து நம்ம என்ன பண்ண முடியும்? அதில் வந்து வெல் டியூன்டாக, ஃபைன் டியூன்டாக இருக்கணும் எப்பயுமே, ஆல்வேஸ். அதுதான் பரிசுத்த வேதாகம்னு நம்ம சொல்கிறோம், ஹோலி பைபிள். அதை வாசிக்கிற நாம் எப்படி இருக்கணும்? பரிசுத்தம்னா என்னன்னு தெரிஞ்சு புரிஞ்சு நடந்துக்கணும். நியாயப்படுத்தக்கூடாது தவறுகளை, நியாயமாக நடந்துக்கணும். ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. நியாயப்படுத்துதல் என்பது வேறு, நியாயமாக இருப்பது என்பது வேறு. நீதிகளே நீதிமான்களாக இருப்பது என்பது அந்த உச்சபட்ச நிலை, கடவுளுடைய உச்சபட்ச நிலை. அப்போ நம்மளை பரிசுத்தத்தில் பாதுகாத்து கொள்ளணும் அப்படின்னா கர்த்தருடைய வார்த்தை நமக்குள்ள எப்பயுமே இருக்கணும், ஞாபகம் இருந்துக்கிட்டே இருக்கணும்.